ஸ்மார்ட் போன்களுக்கு சஞ்சார் சாத்தி செயலி கட்டாயம் என கூறப்படும் நிலையில் அது ஆபத்தானதா, இதற்கு எதிர்ப்புகள் கிளம்புவது ஏன் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் பயனர்கள் இந்த சஞ்சார் சாதி செயலியை கட்டாயமாக பதிவேற்றம் செய்யணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இது ஆபத்தானதா அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். அடிப்படையில் சைபர் பாதுகாப்பிற்காகத்தான் மத்திய அரசு இந்த செயலியை அறிமுகப்படுத்தி இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. புதிதாக வாங்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களில் 90 நாட்களில் இதனை கட்டாயமாக்கிறதுக்கான ஆணை அப்படிங்கிறது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்மார்ட் போன் நிறுவனங்கள் இதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் தகவல். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, திருடு அல்லது காணாமல் போகுது நம்மளுடைய ஸ்மார்ட் போன் அப்படின்னா அந்த போனை உடனே முடக்க முடியும். அந்த போனுடைய IMEI நம்பரை வச்சு போனையே மொத்தமாக பிளாக் பண்ண முடியும். வேற புது சிம் போட்டு யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி திருடு அல்லது காணாமல் போன ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய இடத்தையும் இந்த ஆப் மூலமா கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோதனை முயற்சியில இந்த ஆப் அப்படிங்கிறது ஜனவரியில அமல்படுத்தப்பட்டிருந்ததும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ சஞ்சார் இந்த சாத்தி செயலி மூலமா தன்னோட பெயர்ல எத்தனை செல்போன் எண்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் இதனுடைய முதன்மையான கீ பாயிண்டா சொல்லப்படுது. இந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்க்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு எண் செயல்பாட்டுல இல்லை அப்படின்னா அந்த எண்ணை நீக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் இந்த ஆப் மூலமா மேற்கொள்ள முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே ஸ்மார்ட் போன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய IMEI நம்பர் அப்படிங்கிறது தான் அந்த போனினுடைய மேனுஃபேக்சரிங் உட்பட எல்லா தகவல்களையும் உள்ளடக்கியதா இருக்கும். அந்த எண்ணில் நிறைய ஃபோர்ஜரி நடக்குது அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஆப் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு தகவலை மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு எதிர்ப்பு ஒருபுறம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆப் மூலமா என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய கால்ஸ், அழைப்புகள், மெசேஜ், புகைப்படங்கள் இது எல்லாத்தையுமே பயன்படுத்தக்கூடிய அம்சங்கள் இதில் இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு தனிப்பட்ட நபரோட உரிமையை பாதிக்கக்கூடிய செயலா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. மிக முக்கியமா ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அரசு இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்குன்னு காங்கிரஸ் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கு. சரி, இதுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆப் நான் குறிப்பிட்ட மாதிரி சோதனை அடிப்படையில் ஜனவரியில் அமல்படுத்தப்பட்ட நிலையில இது மூலமாக இதுவரைக்கும் 1.75 கோடி முறைகேடான செல்போன் இணைப்புகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, திருடு போன 20 லட்சம் செல்போன்கள் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு தகவல் வெளியிட்டிருக்கு. மிக குறிப்பா 7.5 லட்சம் செல்போன்கள் அவர்களோட உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்கு எழுந்த விமர்சனத்தை தொடர்ந்து ஒருவேளை இந்த ஆப்பை நம்மளோட போன்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நினைச்சா பயனர்கள் அந்த செயலியை நீக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் இது உளவு பார்க்கறதுக்காக இல்ல, வாடிக்கையாளர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலியா தான் இது இருக்குங்கிறதையும் மத்திய அரசு திட்டவட்டமா சொல்லியிருக்கு. இருந்தாலும் பழைய பயனர்கள், ஸ்மார்ட் போன் யூசர்களும் புதிதாக ஸ்மார்ட் போன் வாங்கக்கூடியவர்களுக்கும் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது குறித்த ஒரு அச்சமும் கேள்வியும் தொடர்ந்து எழுந்துகிட்டே தான் இருக்குங்கிறத பார்க்க முடியுது.